நீங்க ஆசை உருவாக கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே நடக்கும். சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ யோகம். சுக்கிரன் தான் உங்களை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவார். இந்த ராஜயோகம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும். பணம் பெரட்டலாம், எவ்வளவு பணம் வேணாலும் பெரட்டலாம். அது மாதிரி கடன்காரனாகவும் ஆகணும். நிறைய கடனை வாங்குறவங்களும் முதலிடத்துல கன்னிராசி இருப்பீங்க. நம்ம மனசுல நம்ம எண்ணத்துல எதை முதல்ல நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் கால தத்துவம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுவரைக்கும் நல்லது நடக்காம இருந்தா கூட நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும்? நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லணும். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன 3 விஷயம்? இந்த 3 விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய சரித்திரம் மாறும். நாமளும் வரலாறு படைக்க முடியும். நம்ம பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம், கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரோம், வருத்தங்களை சந்திச்சுட்டு வரோம், ஏன் சில பிரிவுகளை சந்திச்சுட்டு வரோம்னா நமக்கு ஏதோ ஒரு யோகம் இல்லைன்னு அர்த்தம். நான் லக்கு பர்சன் இல்லை சார், அன்லக்கி சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த யோகங்கள் நமக்கு பிறப்பிலே இருக்கா இல்லையா அதை முதல்ல ஜாதக ரீதியா பார்க்கணும். ஒரு கட்டத்தை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இந்த கட்டத்தில் பிறப்புல யோகம் இருக்கா இல்லையா. அதுவும் சாதாரண யோகம் இல்லை, ராஜயோகம் இருக்கா. இன்னைக்கு கடன்காரனாக தான் நம்ம இருக்கிறோம். யாருக்கு பயந்து இருக்கிறோமோ இல்லையோ 15ஆம் தேதிக்குள்ள, அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ள டியூ கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். டியூ கட்டாம அதுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அப்ப 2வது யோகம் நமக்கு நிரந்தரமா இருக்கணும்னா கடன் வாங்கிறது தப்பே இல்லை, கடன் அடைக்க முடியுமா, அந்த கடன் அடைக்க ஒரு யோகம் இருக்கணும். இது 2வது. 3வது இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இருக்கணும். அப்ப ராஜயோகத்துல மிக யோகம் என்ன? வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும். ஆக இந்த 3 யோகங்களை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த யோகத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் கிடைக்கும் நேரம் ஆரம்பம். நல்லதே நடக்கும். வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள போவோம். விதிவசத்தால சில விஷயத்தை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காம இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். நம்பிக்கையும் நம்மளுடைய உயிரும் ஒண்ணுங்க. உயிர் இந்த உடம்புல எங்க இருக்குன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. கண் இல்லைனாலும் இருப்போம், காது இல்லைனாலும் இருப்போம், ஹார்ட் இல்லைனாலும் கொஞ்ச நாள் இருக்கிறோம். அப்போ உயிர் எதில் இயங்குது தெரியல. நம்ம நம்பிக்கை எதில் இயங்குது? மனசில் இயங்குதா? கையில்லாதவங்களும் நம்பிக்கையாக இருப்பாங்க, கண் இல்லாதவங்களும் நம்பிக்கையாக இருப்பாங்க. இப்போ நம்பிக்கையும் எதில் இயங்குதுன்னு தெரியல. ஆனால் நம்பிக்கையும் உயிரும் இயங்க வர வரைக்கும் தான் நமக்கு வாழ்க்கை. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லுவாங்க கன்னிராசிக்காரர்கள், இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாழ்க்கை. நீங்கள் கொடுக்கிற வரைக்கும் தான் உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. நீங்கள் கேட்குற நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா கொடுக்கறது நிறுத்தப்படும், உங்கள் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, சமயோஜிதமாக செயல்படுங்க. நீங்கள் உங்களுக்கு வரதெல்லாம் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காது. சொல்லுவாங்க யாருக்கு என்ன இருக்க போகுது, 6 அடி மண்ணு தானே சொந்தம் அப்படிலாம் இந்த வசனம் பேசலாம், எல்லாரும் பேசுவாங்க. பேசுகிறவங்களெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நாம் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு 6 அடி கொடுத்தா என்ன, 50 அடி கொடுத்தா என்ன, இருக்கும்போது இத்தனை அடி நினைக்கிறோமோ அத்தனை அடியில் நிற்கணும். உண்டா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சபைக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு சேர் கொடுக்கல, ஒரு மேடையில் சேர் கொடுக்கல, வருத்தம் வருமா வராதா? அப்போ அங்கே போய் டயலாக் பேச முடியுமா? எனக்கு 6 அடி தான் சொந்தம், எனக்கு சேர் சொந்தம் இல்லை, இதெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சும்மா வசனம் பேசலாம் எல்லாருமே. அதனால இந்த வீணான டயலாக்கெல்லாம் முதல்ல தூக்கி எறிஞ்சிருங்க கன்னிராசிக்காரர்கள். யார் எது பேசினாலும் மோட்டிவேஷனாக சில பேர் உங்களை அவனை யதார்த்தத்தை புரிய வைக்கிறேங்கிற பேரில் கூட சொல்லலாம். அதாவது உங்களுக்கு மனசை பக்குவப்படுத்துறதுக்கு. பக்குவமே அடையக்கூடாது. மனம் பக்குவம் அடைச்சிட்டா சாமியார் ஆகிடணும், ஞானி ஆகிடணும். மனம் பக்குவம் அடைஞ்சிட்டுனா ஆசை இல்லைன்னு அர்த்தம். முதல்ல ஆசை தகிக்கணும், ஆசை நிறைய உருவாகணும். அதான் கன்னிராசி. நீங்கள் ஆசை உருவாக கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீங்கள் சினி ஃபீல்டில் மிகப்பெரிய ஜாம்பவானாக வரலாம்.
அரசியல்ல மிகப்பெரிய ஜாம்பவானா வரலாம், தொழில் ரீதியா நல்ல ஜாம்பவானா வரலாம். இவ்வளவு பெரிய ராஜயோகம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும், பிளான் பண்றது அங்கதான். என்னன்னா, என் கூட இருக்கிறவங்களுக்காக நான் உதவுகிறேன், அவ்வளவுதான். உங்களுக்காக நீங்க எதையுமே திங்க் பண்ணாதீங்க, நீங்க மிகப்பெரிய ஆளாயிடுவீங்க. நான் 2 ராசிக்காரங்களை சொல்லுவேன். கன்னி ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும். கும்பராசிக்கு நான் பிறகு வரேன், இப்போ எடுத்துடாதீங்க, செய்திக்கு சொல்றேன். முதல்ல செய்தி தான் அது. 2 ராசிக்காரர்களும் மிகப்பெரிய ஜாம்பவான ஆகணும் அப்படின்னா, யோகக்காரர்களாக ஆகணும்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாராகிடுங்க. உங்களை ஆண்டவன் ஆட்டோமேட்டிக்காக அழைச்சிட்டு போவான், நல்ல நிலைமை கொண்டு போவான். கடவுள் உங்களை படைச்சதே அப்படிதான் கன்னி ராசியை. அதனால் ராஜயோகமே என்ன, மற்றவனுக்கு உதவி பண்றது. அந்த உதவியெல்லாம் வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்னில் கொடுக்க மாட்டான். அதனால் எவனையும் நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா அதனால் உங்கள் காசு உங்கள் பக்கம். 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 2,000 ரூபா தூக்கி உங்கள் சேவிங்ஸில் போட்டுருங்க. 2,000 ரூபாயை தூக்கி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செலவு பண்ணுங்கள். 2,000 ரூபாயை தெரியாமல் தூக்கி மறைச்சி வச்சுருங்க. அப்புறம் 4,000 ரூபாயை நான் உங்களுக்கு மறைக்க சொல்கிறேன். இப்படி தான் கன்னிராசிக்காரர்கள் பிளான் பண்ணணும். இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய நேரங்களில் ராஜயோகம் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், உங்களுக்கு சுக்கிரன் நீசமாகக்கூடாது. கன்னிராசிக்காரர்களுக்கு சுத்தமாக அவுட்டு. சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ யோகம். சுக்கிரன் தான் உங்களை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவார். அவர் ரிஷப ராசியில், துலா ராசியில், மீன ராசியில் இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு யோகம். அதே மாதிரி புதன் உங்களுக்கு உச்சமாச்சு, உங்கள் இடத்த உங்கள் ராசியிலே இருந்தால் யோகம். அதே புதன் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல போய் நீசத்தில் போய் உட்காந்துட்டாருன்னா பொண்டாட்டியால் பெரிய பிரச்சனை நடக்கும். எல்லாத்தையும் கல்யாண வாழ்க்கையில் விட்டுடுவோம், புருஷனால் எல்லாத்தையும் விட்டுருவோம், நம்மளுடைய சந்தோஷமே போயிடும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதனால புதன் நல்லா இருக்காரான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு செக் பண்ணிக்கணும். அப்போதான் நமக்கு அந்த சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருந்தால் தான் கன்னிராசிக்காரர்கள் பலம் பெறுவார்கள். அப்போதான் ராஜயோகம். இந்த ராஜயோகம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும், சின்ன வயசுலேருந்தே இருக்கும். பணம் பெரட்டலாம், எவ்வளோ பணம் வேணாலும் பெரட்டலாம். அதுமாதிரி கடன்காரனாகவும் ஆகணும். நிறைய கடனை வாங்குறவங்களும் முதலிடத்தில் கன்னிராசி இருப்பீங்க. அதனால ரொம்ப பெரிய மனுஷங்களோட பழகுங்க. இந்த சில்லறையான ஆட்களோட பழகவே பழகாதீங்க. பெரிய மனுஷங்கிற போர்வையில் இருக்கிறவன்ட்டே பழகாதீங்க, ஒரிஜினலான பெரிய மனுஷன்ட்ட பழகுங்க. ஏன்னா பெரிய மனுஷங்கிற போர்வையில் இருக்கிறவங்க உங்களை வச்சு அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அதனால் அங்கேயும் கவனமாக இருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ஸ்தானம். கன்னிராசிக்கு ஆரோக்கியங்கிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறது. மனசு டவுன் ஆகிடும், அப்புறமா உடம்பு டவுன் ஆகிடும். அடிக்கடி மனசு தான் டவுன் ஆகும். மென்டலி சிக்காகிறது முதல்ல கன்னிராசி தான். மென்டல் சிக்கு. ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருப்போம், உடம்பு இங்கே இருக்கும், பேசுவோம், எண்ணம் இங்கே கிடையாது. இது அடிக்கடி உணரக்கூடியவர்கள் கன்னிராசி. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு தன்மை வந்ததுன்னா உடனே உங்களை செக் பண்ணிங்க, டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு தன்மை இருந்ததுன்னா உடனே உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க. ஆயுள் பலத்தை நம்ம கவுண்ட் பண்ணணும். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நம்மளை சரி பண்ணிக்கணும். நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும்போது கவனமாக இருக்கணும். அதில் முக்கியமாக சனி பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க, செக் பண்ணுங்க. ஆயுளுக்காரகன். இப்போ அதுமாரி பார்த்தீங்கன்னா 8வது வீடு சாதகமாக இருக்கணும் உங்களுக்கு. செவ்வாய் மேஷத்தில் சனி உட்காந்துடக்கூடாது. சனி வந்தாலும் பிரச்சனை. அது மாதிரி விஷயங்களை கவனிங்க. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாங்கிறத இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். இந்த ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு, கடன் தீருவதற்கு, ஆரோக்கியம் ஏற்பட்டு ஆயுள் பெருகுவதற்கு கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க. எந்த ஒரு நபருக்கும் புதன் நீசமாக போகக்கூடாது, சுக்கிரன் நீசமாக போகக்கூடாது. யாருக்குமே புதன் நீசமாக போனாலோ, சுக்கிரன் நீசமாக போனாலோ, செவ்வாய் நீசமாக போனாலோ, சனி நீசமாக போனாலோ, சூரியன் நீசமாக போனாலோ, குரு நீசமாக போனாலோ, நீச கிரகம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான். இதையெல்லாம் அனுபவிச்சு தான் வரணும். அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது? மீனத்திலே புதன் இருக்கக்கூடாது, மேஷத்திலே சனி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேதுவோ ராகுவோ கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, கன்னியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, துளாராசியிலே சூரியன் இருக்கக்கூடாது. அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் நீசமாயிடுவார். மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்போ விருச்சகத்திற்கு சந்திரன் வருகிறாரோ அப்போ கஷ்டம். குரு மகரத்தில் இருக்கக்கூடாது யாருக்கும். இப்படி நீசமாக இருந்தால் நமக்கு சில தர்ம சங்கடம் ஏற்படும். அந்த நேரத்தில் உரிய பரிகாரம் பண்ணி மாற்றிக்கிங்க.
அதே டிராவல் பண்ணும்போது டவுன், ஏகப்பட்ட டவுன் ஏற்படுது. அதனால ராஜயோகம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. கடனுக்குள்ள அதிகமாகிடுறோம், வியாதி அதிகமாக வருது, நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வருது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. அடுத்த பரிகாரம், இந்த ஃபஸ்ட்டு ராஜயோகம் ஏற்பட என்ன செய்யலாம்? ஒரு 9 வெள்ளிக்கிழமை, நல்ல கவனிங்க, 9 வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க. அது சுக்கிர ஹோரை. காலையில் 6 to 7, இரவு 8 to 9, மத்தியானம் 1 to 2 6 நெய் விளக்கு போடுங்க மகாலட்சுமிக்கு. நிச்சயமாக சுக்கிர பலன் கிடைக்கும். உங்கள் அழகு கூடும், வருமானம் கூடும், வசதி கூடும், ராஜயோகம் கூடும். சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. நீங்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள். பிரபலமான யோகத்தை அடைவீர்கள். புத்திசாலித்தனம் அதிகமாக கிடைக்க நீங்கள் மகாவிஷ்ணு, உங்கள் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க. அடுத்தது கடன். கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு நெய் தீபம் 2 போட்டு தயிர் சாதம் நிவேதியம் பண்ணி பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அந்த தயிர் சாதத்தை 4 பேர் கொடுங்க. தேய்பிறை அஷ்டமியில் மிளகு தீபம்னு சொல்லுவாங்க. 13 மிளகு வச்சு ஒரு சகப்பு துணி, காடா துணியில் கட்டி நெய் விளக்கு போடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தீபம். உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 தீபம். கடன் அடையும். பிரத்யங்கராதேவின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் பிரத்யங்கராதேவியை போய் வழிபாடு பண்ணுங்க. கடன் அடையும். ஆரோக்கியம் அதிகமாகிறதுக்கும் வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆயுள் கூடுவதற்கும் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கட்கிழமையில் சோமவாரத்தில் சென்று வழிபாடு பண்ணுங்க. நல்லது நடக்கும். அபிராமியை வழிபாடு செஞ்சுட்டு வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க, அங்கே வைத்தியரோகநாதர் இருப்பார், அவரையும் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக கடன் விலகும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் ஏற்படும், கடன் அடையும். நிச்சயமாக வியாதி இல்லாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக ஆயுள் பலத்தோடு இருப்பீங்க. நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் ஆவீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.